நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அது முற்றிலுமான ஒரு பொய் குற்றச்சாட்டை அவங்க வச்சிருக்காங்க. எங்களுக்கு வருத்தமே என்ன அப்படின்னா, இது ஒரு தன்னெழுச்சியான மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து அவங்க என்ன நடந்துச்சோ அந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க போய் வந்து இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக முறைப்படி இந்த போராட்டம் நடக்கல, நாங்க வந்து அவங்க மைக்க புடுங்கிட்டு அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடியதுல நீங்க அந்த வீடியோவை இங்க இருந்து போற வீடியோஸ் நிறைய காணொலிகள் இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்கும் வந்து எவிடன்ஸோட இருக்கு. சோ ஒருபோதும் வந்து இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து அவங்க மைக்க புடுங்கிட்டு நீங்க போங்க அப்படின்றதா சொல்ல. அந்த காணொலி போட்டா கூட எங்களோட தோழர் வந்து அவங்க போகும்போது கூட கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்ராஹிம் தோழர் வந்து நீங்க வாங்க ஏன் போறீங்க அப்படின்னு அந்த காணொலியில இருக்கு, நீங்க வாங்கன்னு. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பேசினது வந்து சில முரண்கள் கருத்துக்கள் இருந்தனால வந்து இளைஞர்கள் மாணவர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு எதிர்வினை வந்து வச்சாங்க. அப்ப வைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், உடனடியாக வந்து முழக்கங்களை போட்டு, ஏன்னா ரெண்டு இடத்துலையும் சாதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக முழக்கங்களை போட்ட பிறகு அப்புறம் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர் மேல ஏறி தெளிவான இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அரசியல் படுத்துறாங்க. என்ன இங்க என்ன பிரச்சனை இருக்கா, நம்ம ஜனநாயக முறைப்படி அவங்க பேசுறது என்ன வேண்டாலும் நம்ம பேசட்டும், நம்ம கேட்போம், அவங்கள வெயிட் பண்ண சொல்லி அதை சொல்லி நம்ம கொடுக்கறதுக்குள்ள அவங்க வந்து வெளியில போயிட்டு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க வந்து பலதரப்புப்பட்ட நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தோழர்கள் வந்துட்டாங்க, மத்த டிஎம்கே இப்படி எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, டிவிகே கட்சிக்காரங்க வாங்கன்னு தான் கூப்பிடுறோம். டிவிகே கட்சிக்காரங்க, அமைச்சர்களே, டிவிகே கட்சியோட மற்ற தோழர்கள் எல்லாருமே வந்து நீங்களும் வந்து ஆதரவு தாங்க, இந்த போராட்டத்தை வந்து நீங்களும் எங்க கூட இணைஞ்சு நில்லுங்க. நம்ம ஏன்னா இந்த போராட்டத்தோட கோரிக்கையில தானே உங்களோட கொள்கையும் இருக்கு. சோ நீங்களும் நீட்டுக்கு எதிரான இருக்குன்னு அறிக்கை விடுறீங்க. அறிக்கையை மட்டும் விடாம வந்து எப்படி களத்துல நின்று எங்க கூட நின்று நீங்களும் போராடுங்க, இதோட வெற்றியை வந்து சேர்ந்து பெறுவோம் அப்படின்றது தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதுதான் இங்க அழைப்பாவும் நம்ம கொடுக்கிறோம். நடிகை என்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்களை வந்து நாங்கள் திரைக்கலைஞராக மதிக்கிறோம். சனம் செட்டியை இந்த 5 நாட்கள் நேற்றைய தினம் வரைக்கும் நடைபெற்ற போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உரையாற்றினாங்க. திரைக்கலைஞர்கள் குறிப்பாக வெற்றிமாறன், பா ரஞ்சித், இன்னும் சொல்ல போனால் திரைக்கலைஞர் ஆண்ட்ரியா அவர்கள் கூட வந்து இங்கே உரையாற்றிட்டு போனாங்க. அதே போல தேவதர்சினி, இப்படி பல்வேறு திரைக்கலைஞர்கள் வந்து இங்கே உரையாற்றினாங்க. அவர்கள் வந்து எந்த விதமான நெருக்கடியான அரசியலையும் பேசவில்லை, யாரையும் தரம் தாழ்த்தி பேசல. குறிப்பா சனம் செட்டி அவர்கள் வந்து உரையாற்ற தொடங்கும் போது இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்து, மாணவர்களும் கலந்திருக்காங்க, இளைஞர்களும் கலந்திருக்கிறாங்க. இது மாணவர்களின் போராட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர் இளைஞர்களின் போராட்டம் சிஜேபி தலைமையில் நடக்குது. இதுல மூத்தவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க, திரைக்கலைஞர்களே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இதெல்லாம் யார் யார் மாணவர்கள் நீங்க கையை உயர்த்துங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் சனம் செட்டிக்கு யார் வழங்கியது? இது அவருடைய ஒரு அத்துமீறிய ஒரு நடவடிக்கை. நாங்கள் அதற்கும் பொறுத்து கொண்டிருந்தோம். அதற்கடுத்து இதுல சிஜேபியை சார்ந்தவர்கள் யாரு கையை தூக்குங்க, சிஜேபியை சார்ந்தவர்கள் யாரு கையை தூக்குங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அதுக்கும் பல பேர் கையை தூக்குறாங்க. உடனே இருந்துகிட்டு ஜனநாயகன் படம் பார்த்துட்டு நான் இப்ப வரேன், படம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு எல்லாமே எழுந்து சத்தம் போட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இப்ப வந்து எனக்கு எல்லாம் உற்சாகம் கொடுக்குறீங்க, நான் போறப்ப என்னை வந்து நீங்க தாக்கி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய இந்த போராட்டத்துக்குள்ளார ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குது, ஒரு பதட்டத்தை உருவாக்குது. இது அப்படி இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, கோபேக் சனம் செட்டிங்கிற முழக்கம் வந்து கீழே இருந்து வருது. காரணம் அது இவர்களால் தொடங்கப்பட்டதுதான். நீங்க வந்து உங்களுடைய அரசியல பேசுங்க, பேச வேண்டாம்னு சொல்லல. நீங்க எப்படி அதை நாகரிகமான முறையில் பேசணுமோ பேசணும். நீங்க மாணவர்களை கேள்வி கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்ப மாணவர்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா? இல்ல அந்த அம்மா யாரை தலைவரா வைத்திருக்கிறாங்களா அவங்க பதில் சொல்லுவாங்களா? அப்ப கேள்விக்கும் பதில் சொல்லணும். அப்ப கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொன்னா இவர்களுக்கு யார் கேள்வி கேட்கிற அதிகாரம் கொடுத்தது? மாணவர்களை பார்த்து. அதுதான் கேள்வி. அப்ப இந்த மாதிரியான சிக்கல்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டே அவர்கள் வந்தாங்களாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுவா இருக்கு. நேற்றைய தினம் முழுக்க இது வந்து தொலைக்காட்சிகளில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பியிருக்காங்க. நாங்கள் கேட்பதெல்லாம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லாம் இங்க வந்து உரையாற்றினாங்க, திரைக்கலைஞர்கள் வந்து உரையாற்றினாங்க. அவர்கள்லாம் வந்து உரையாற்றிய போது எந்த விதமான சிக்கலும் இல்லாத போது சனம் செட்டி அவர்கள் மட்டும் வந்து பேசியது
சிக்கலை உருவாக்குதுன்னா அது அவர் மேலதான் குற்றமே ஒழிய இங்க இருக்கக்கூடிய யார் மீதும் குற்றம் கிடையாது. அவர் வந்து நான் பேசவா போகவாங்கிறப்ப ஒரு சிலர் வந்து நீங்க போங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. அப்ப நீங்க பேசவா போகவான்னா சரி போங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னா ஏங்க நீங்களே போறேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏங்க போக மாட்டேன்னு மறுபடியும் சொல்றீங்க அப்படிங்கிறப்பதான் வந்து இல்ல நான் வந்து பேசுவேன் அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்க பேசாதீங்க, இங்க வந்து கூச்சல் குழப்பம் வருது, தேவையில்லாம போராட்டத்துல சிக்கல் உருவாயிரும், இங்க ஒரு கலவரம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்துடும். ஆகவே இதை நாங்க ஸ்டாப் பண்ணணும், நீங்க பேச வேண்டாம், அமைதியா உட்காருங்கன்னு சொன்னோம். இல்ல நான் பேசவே மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. அது உங்களுடைய விருப்பம் சொல்லி அனுப்பிச்சு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.